வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவ்க்குரிய ரெசிபி தான் திருவாதிரை களி. இது சிவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நெய்வேத்தியம்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரம், அதாவது ஆருத்ரா தரிசனத்திற்கு முந்தின நாள் திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த களியை படைச்சி சாமியை கும்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எப்பயும் பண்ணுற களி மாதிரி கிடையாது. இதில் நம்ம எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி போட போகிறோம். அதனுடைய அரோமாவும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற களி மாதிரி நார்மலாக இருக்கிற மாவை யூஸ் பண்ணுறது கிடையாது. இது நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1/4 கப்பு இந்த பாசி பருப்பு நான் யூஸ் பண்ணுறேன். இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பொங்கலுக்கு பண்ணுவோம் பார்த்தீங்களா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். ஆனால் இதனுடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நார்மலாக பண்ணுற களி மாதிரியே இருக்காது. இதையும் நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா கோர்ஸ் பவுடராக அரைக்க போகிறோம். ரொம்ப ரவை பதத்துக்கும் அரைக்கக்கூடாது, ரொம்ப பவுடராகவும் அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஃபைனாகவும் இருக்கணும், கொஞ்சம் கோர்ஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதோடையே நான் ஏலக்காவும் போட்டு அரைச்சிட்டேன். அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 கப்பு அரிசிக்கு நம்ம 1/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதோட நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம காய்ச்சணும் இதை. இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் பழைய இன்னொரு பாத்திரத்தில் நான் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ கல் கசடு ஏதாவது இருந்தால் கூட அது போயிடும். இதை நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த களி செஞ்சிடலாம். நார்மலாக இந்த ராகி களி இதெல்லாம் பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம பவுடர் பண்ண பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைக்க போகிறோம். இதை அதுதான் பண்ண போகிறோம் இப்போது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நீங்கள் கிண்டுனீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் வரும். அப்படி கட்டி இருந்தாலும் லேசாக உடச்சி விட்டுருங்க கரண்டியால். கரண்டியோட பின்பக்கத்தால் நல்லா இப்படி அமுத்துனீங்க அப்படின்னிங்கன்னா நல்லா உடஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கட்டியாக தான் இருக்குது. ஆனாலும் அப்படியே உடச்சி விடும்போது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்ததுனால ஈஸியாகவே கட்டி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா உடச்சி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா மூடி போட்டுட்டு அப்பப்போ கிண்டி விட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா நல்லா கொலன்னு வரும். இது கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். இது நார்மலாக இருக்கிற களிப்போட கிடையாதுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச உடனே பிடிக்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் உதிரியாக தான் வரும் இந்த களி. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியேமோ. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா தேங்காய் துருவலும் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சில பேருக்கு நிறைய பிடிச்சிச்சு அப்படின்னா நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும் போது கொஞ்சமாக சாஸ்திரத்துக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நெய்யை போட்டு கிளறும் போது பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் சட்டிலே ஒட்டாமல் வருது. இதில் நம்ம நிறைய நெய் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. பட் எண்ணெய் நெய்யை நிறைய சேர்க்கலை. ஆனாலும் நமக்கு அந்த ஒட்டாத பதத்துக்கு வருது பாருங்கள். அதுதான் சூப்பரான பதம்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக கேஷ்யூஸை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் வந்து கூட குறைய நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். நெய்யும் அதே மாதிரி தாங்க. நெய் நிறைய வேணும்னாலும் நிறைய சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் நிறைய நீங்கள் சேர்க்கும் போது வெளியில் வர ஆரம்பிக்கும் நெய்யே. இப்போ இந்த அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே இந்த களிக்கு போதுமானதாக இருக்கும். நிறைய நெய்யோ எண்ணெயோ தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான களி செஞ்சு திருவாதிரை அன்னைக்கு நீங்கள் வந்து சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.